வணக்கம். ராஜயோக பயிற்சியை குறித்து அபிமானி ஒருவர் கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். குருவே, உங்க நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். பிராமி முகூர்த்தம் அப்படின்னு சொல்றீங்க, கோதுளி லக்னம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த பிராமி முகூர்த்தம் கோதுளி லக்னத்துல யோக பயிற்சிகள், யோகாசனம், பிராணாயாமங்கள், தியானங்கள் செய்தால் உன்னதமான உணர்வுகள் கிடைக்கும், ஆன்மீகத்தில் முன்னாடி போறதுக்கு ரொம்ப உபயோகம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஏறக்குறைய 30 நாளும் விடிய காத்தால 6 மணிக்கு வெளியே போறேன்னா ராத்திரி 9:30 மணி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த ஆன்மீக பயிற்சிகளை நான் கற்றுக்கொண்டிருப்பவைகளை தினநித்தியம் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. பிராமி முகூர்த்தத்தில் எந்திரிச்சு கோதுளி லக்னத்துல இந்த பழக்க வழக்கங்களை பண்ணணும்னு நீங்க சொல்லியிருக்கிறது எனக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். அப்ப நான் ராஜயோக பயிற்சிகளை செய்யவே முடியாதா? இதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். ஆல்டர்னேட் இருக்கா? எவ்ரி ப்ராப்ளம் கம்ஸ் வித் சொல்யூஷன். சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளங்களே இல்லை. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்தது நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது கரெக்டா 1:30 மணி சாப்பாட்டு டைம், அந்த டைம்ல நீங்க சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தீங்கன்னா நீங்க மாமூலா என்ன சாப்பிட்றீங்க அந்த சாப்பாடு உங்களால சாப்பிட முடியும். ஏதோ வேலை விழுந்துருச்சு, உங்களால வெளியே போய் சாப்பிட முடியல அப்படிங்கிற காரணத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க? 3:30 மணிக்கோ இல்ல 4 மணிக்கோ சாப்பிட போறீங்க. நீங்க 1:30 மணிக்கு என்ன சாப்பிட்டு இருப்பீங்க, அந்த அளவுகோல், அந்த அளவு 4:30 மணிக்கு உங்களால சாப்பிட முடியாது. குறைச்சலாதான் சாப்பிட முடியும். ஆனா 4:30 மணிக்கு பசியே இருக்காது. பசித்தால் தான் புசிக்க வேண்டும். பசி போயிடுச்சு. பசி போன பின்னாடி உங்களால சாப்பிட முடியுமா? இருந்தாலும் சாப்பிடுறீங்க பழக்க தோஷத்துக்காக. ஏதோ கிடைக்கட்டுமே எனர்ஜி, வெறும் வயிற்றுல இருந்து புண்ணு பண்ணிக்கிறத விட ஏதோ சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடுறீங்க. அதே மாதிரிதான் இந்த தியான பயிற்சிகள், தியானம், பிராணாயாமம், மற்ற யோக கலைகள் எல்லாம் பிராமி முகூர்த்தத்தில் பண்ணீங்கன்னா 100% இந்த பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு என்ன சொல்றோம், அந்த பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜி உங்க உடம்புக்குள்ள விபரீதமா, அதாவது எக்கச்சக்கமா, அளவில்லாமல் உடம்புக்குள்ள பாயும். அந்த பிரபஞ்ச சக்தி இருந்தாதான் நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, ரொம்ப இளமையா தெரிவிங்க, வியாதிகள் வராது. இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா உங்ககிட்ட இருக்கும், உங்க உடம்புல இருக்கும். இந்த ஒளிவட்டம் ஆறா அப்படின்னு என்ன சொல்றோம், அது வெளியே தெரிய வரும் இந்த டைம்ல நீங்க ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா. ஆனா முடியலையே உங்களால, நீங்க விடிய காலத்துல எந்திரிச்சு போகணுமே. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, தெலுங்குல ஒரு பழமொழி இருக்கு, ஊருக்கே உண்டையதானிக்கு ஊகலாடையது மேலு, வெறும் கையில இருக்கிறத விட பித்தளை வளையே போட்டுக்கலாம் அப்படின்னா, தங்க வளையல் வர்ற வரைக்கும் நான் பித்தளை வளை போட மாட்டேன்னா உங்க தங்க வளையே கிடைக்காதே. தங்க வளை எப்ப கிடைக்கும், நீங்க எப்ப போடுவீங்க? வெறும் கையில் இருக்கக்கூடாது. சோ இதனால உங்களுக்கு விபரீதமாக கிடைக்கக்கூடிய அந்த சக்தி கிடைக்கலன்னா கூட கிடைக்கிற டைம்ல நீங்க எப்ப வேண்டாலும் பண்ணலாம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒண்ணுமே செய்யாம இருக்கிறத விட ஏதாவது நேரத்துல, கிடைச்ச நேரத்துல இந்த ராஜயோக பயிற்சியை செய்யறது தவறில்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆன்மீக உணர்வுகள் கொஞ்சம் நிதானமாக தெரிய வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்ச சக்தி உடம்புல ரொம்ப குறைஞ்சி போகும். பிரபஞ்ச சக்தி 24 மணி நேரமும் இந்த விண்வெளியில இருக்கு. ஆனா பிராமி முகூர்த்தம் விடிய காத்தால 3:30 மணியிலிருந்து சூரியன் உதயமாவதற்கு 3 மணி நேரம், சூரியன் அஸ்தமிப்பதற்கு 3 மணி நேரம்.
இந்த 6 மணி நேரத்தில் நிறைய பிரபஞ்ச சக்தி பூமி கீழே தொடர மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் யோகாசன பயிற்சிகள், பிராணாயாமங்கள், தியானம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த உணர்வு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நிதானம் ஆகட்டுமே, என்ன இப்போ எக்ஸ்பிரஸில் போகிறதா, பேசஞ்சர்லேயே போகலாம் விடுங்க. சேஃப்டி, விலையும் குறைவு, பத்திரமா போய் சேர்ந்துக்கலாம். அதனால் பேஜார் பண்ணிக்காதீங்க. நீங்கள் 9 மணி வர்றீங்க, நல்லா குளிங்க, காஃபி குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க. எடுத்துட்டு ஒரு 1 மணி நேரம் 10:30 வரைக்கும் இந்த பயிற்சியை பண்ணிட்டு படுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக தூக்கம் வருதுன்னு. கனவே வராது. ராத்திரி லேட்டாக இந்த யோக பயிற்சிகளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ராத்திரி கனவுகள் வராது. நல்ல தூக்கம், டீப் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.